ஆ, நீங்க வருவீங்கன்னு அனிதா சொல்லியிருந்தா, ஆனா எப்ப வருவீங்கன்னு சொல்லல. வாங்கம்மா. டிராவல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு அங்கிள். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ம். உங்களுக்கு தான் அனிதாவோட நிலைமை என்னன்னு தெரியுமே. சாரி ஆண்டி. பரவாயில்லம்மா, நீ எதுவும் தப்பா கேக்கலையே. உங்க எல்லாரையும் அனிதா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் அனிதா கூட்டிட்டு வரேன். ஐயோ இருங்க. தயவு செஞ்சு நாங்க வந்ததை அனிதா கிட்ட சொல்லிடாதீங்க. நாங்க எல்லாருமே அவளோட மேரேஜுக்கு டைரக்டா கோயிலுக்கு வரோம்னு சொல்லியிருந்தோம். ஆனா நாங்க எல்லாரும் பிளான் பண்ணி அதுக்கு முன்னாடி இங்க வந்ததுக்கான ரீசனே அவளை சர்ப்ரைஸ் பண்ணதான். காயத்ரி, என்ன ஒரே சிரிப்பா இருக்கு? யார் அவங்கலாம்? என்ன கேட்டா எனக்கு எப்படிமா தெரியும்? நானும் உன் கூட தானே இருக்கேன். டேய் மச்சான், ஒவ்வொருத்தையும் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா செம்மையா இருக்காளுங்களே. எப்படியாவது இவளுங்க இங்க இருந்து போறதுக்குள்ள அதுல யாரையாவது ஒரு ஃபிகரை நம்ம பிக்கப் பண்ணிடணும்டா. நீ சொல்றது சரிதான், ஆனா அவங்க எல்லாருமே அனிதாவோட ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீ கொஞ்சம் அடக்கி வாசி. அட போடா, நீ எல்லாம் ரசிக்க தெரியாதவன்டா. வாழ்க்கைன்னு இருந்தா எல்லாத்தையும் அனுபவிச்சு ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறம் தானே நல்லவனா திருந்தி தத்துவம் எல்லாம் பேசணும். இப்பவே நம்ம ரொம்ப யோகியனா இருந்தா போர் அடிச்சிரும் மச்சான். காயத்ரி, வா, யாருன்னு போய் பார்க்கலாம். டேய் மச்சான், நான் சொன்ன உடனே டக்குன்னு பார்க்காத. அப்படியே உன் ரைட் சைடில் திரும்பி பாரு. கிச்சன்ல இருந்து உன் மாமியாரும் உன் பொண்டாட்டியும் உன்னை சாகடிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கடா. என்னடி, உன் கண்ணு முன்னாடியே நான் மத்த பொண்ணுங்களை பார்க்கும்போது உனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கா? இருந்தா இருக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் அப்படி தாண்டி பார்ப்பேன். ஹாய்.